பெனாங் நீர் வழங்கல் நிறுவனம் தனது 2 அணைகளில் நீர்மட்டங்கள் குறைவாக இருப்பதால் மேகவழி செயற்பாடுகளை மேற்கொள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பு நத்மா மற்றும் மலேசிய ராணுவ விமானப்படை உதவியை நாட உள்ளது. PBAPP தலைமை செயல் அதிகாரி தாத்துக் கே பாத்மநாதன் கூறுகையில், அவர்கள் ஏர் இடாம் மற்றும் தெலுப் பஹாங் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மேகவழி செயற்பாடுகள் நடத்த விரும்புகிறார்கள். தெலுப் பஹாங் அணையின் செயல்திறன் 40%த்திற்கு கீழே விழுந்து விடாமல் நத்மா மற்றும் RMAF பதிலளிக்குமா என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். தற்போது மழை குறைவாக இருப்பதால் 2 அணைகளின் செயல்திறன் திறன்கள் 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் குறிப்பிடத்தக்க அளவிற்கு குறைந்துள்ளன. தெலுப் பஹாங் அணையின் செயல்திறன் திறன் மார்ச் 31 தேதியில் 47.3% குறைந்துள்ளது. மேலும் ஏர் இடாம் அணையின் திறன் 55.7% குறைந்துள்ளது. PBAPP 2025ஆம் ஆண்டிற்கான ஏர் இடாம் அணை நடவடிக்கை திட்டத்தை தொடரும் என்றும், தெலுப் பஹாங், ஏர் இடாம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள குடியிருப்பாளர்களுக்கு நீரை சேமிக்க கேட்டுக் கொள்கிறேன். பாத்மநாதன், மைய செபராங் பிராயில் உள்ள விரிவாக்கமான மெங்குவாங் அணையின் செயல்திறன் மார்ச் 31 தேதியில் 92.4% வலிமையாக உள்ளது என்றும், இந்த அணை சுங்கை துவா நீர் சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்ற நீர் உற்பத்திக்கு பின்னணி அணியாக இருக்கும் என்றும் கூறினார். மார்சில் பெனாங்கின் லஹர்தியாங் இண்டேக்கில் நதிநிலை 2 மீட்டருக்கு கீழே விழுந்தது என அவர் கூறினார். மார்ச் 31ஆம் தேதிக்கு நதிநிலை 2.4 மீட்டராக குறிக்கப்பட்டது.